எண்ணூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகிய இருவரும் போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பொதுமக்களினுடைய கோரிக்கை என்ன? பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறார்களா? இந்த பகுதியில் சுமார் 8 கிராமங்கள் இருக்குது. பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம் அப்படின்னு சொல்லி எனக்குரிய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் அப்படிங்கிறது ஒரே கோரிக்கை. அது குறிப்பா நேற்று இரவு ஏற்பட்ட அந்த திரவ அம்மோனியா கசிவு அப்படிங்கிறது அவங்க மிகவும் அச்சப்பட வைத்திருக்கிறது. குறிப்பா இந்த ஆலையை இப்ப தற்காலிகமாக மூடுவது அப்படிங்கிறது ஒரு நிரந்தர முடிவு இல்லை. அது நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிற ஒரே டிமாண்டை வச்சு போராடிட்டு இருக்காங்க. காலை 6 மணில இருந்து ஆலையுடைய 2 வாயிலும் அமர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில மாதவரம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகிய இருவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. அதாவது அரசு என்னமா நடவடிக்கை எடுத்துட்டு வருது, குறிப்பா இந்த ஆலையுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு குழு அமைத்து இதுல இந்த ஆலையிலிருந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செய்து அரசுக்கு தரவுக்கான அந்த கோரிக்கை அமைச்சு அந்த குழு இன்றைக்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. எனவே போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் பேசி வராங்க. ஆனால் பொதுமக்கள் இந்த போராட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஏன்னா தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாக தொடர்ந்து அவ்வப்போது இந்த பிரச்சனையை நாங்க பேஸ் பண்ணிட்டு வரோம். குறிப்பா எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இது பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. இந்த பகுதியில இது போன்ற பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு சிறிய நிவாரணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. அதனால இந்த ஆலையை இந்த முறை நிச்சயமாக மூட வேண்டும் அப்படிங்கிறது ஒரே டிமாண்டை வச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில இதை நிச்சயமாக மூடுவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வராங்க. ஆனாலும் பொதுமக்கள் கலைந்து செல்வதற்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. பாலவேல், நன்றி அபினேஷ். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.